சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலினை அழகிரி சந்தித்திருக்கிறார். அப்போது பேசிய அவர், நாளை மறுநாள் முதலமைச்சர் வீடு திரும்புவார் என்று தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டதாக முன்னதாக துரைமுருகன் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அழகிரி அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு அழகிரி செய்தியாளர்களை சந்தித்த போது நாளை மறுநாள் முதலமைச்சர் வீடு திரும்புவார் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, அழகிரி என்ன தெரிவித்திருந்தார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளை மறுநாள் தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு திரும்ப இருப்பதாக அழகிரி தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். முதலமைச்சருக்கு இன்று காலை ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமையை பொறுத்தவரையில் தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவமனை தரப்பில் ஓய்வில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதோடு பல்வேறு பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆகிய 2 நாட்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது தொடர்பாக தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அந்த முகாமில் பங்கேற்க வந்த பயனாளிகளிடமும் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் 4வது நாளாக இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அமைச்சர்கள் அதே போன்ற முதலமைச்சரின் அண்ணனாக இருக்கக்கூடிய அழகிரி உள்ளிட்டோரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்து முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார்கள். அதன்படி இன்று காலை முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சரை சந்தித்த அழகிரி முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் 2 நாட்களில் முதலமைச்சர் வீட்டிற்கு திரும்புவார் எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் 2 நாட்களில் முதலமைச்சர் வீடு திரும்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என்று அழகிரி தெரிவித்திருக்கும் நிலையில மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதற்கு மாறாக கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையை பார்த்தோம் என்றால் முதலமைச்சருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக அந்த அறிகுறிகளை வைத்து தொடர்ச்சியாக பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 நாட்கள் அவர் மருத்துவமனையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக முதலமைச்சருக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு பரிசோதனைகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா, ஏதேனும் அடைப்பு இருக்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய வகையில் ஆஞ்சியோ பரிசோதனையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 2 நாட்களில் முதலமைச்சர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அழகிரி தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் கூட மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இன்னும் சில இன்றைய தினத்திற்குள் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.